யாராவது உங்களை அழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக அழாத. ஏன்னா அவங்க அதானே விரும்புகிறாங்க. அவங்க விரும்புகிறத நீ ஏன் செய்கிற? அதான் உனக்கு ஆகாதவங்களாயிட்டாங்கல்ல. அழாத அழாத. ஆனால் ஒன்று, பகைவராக இருந்தாலும் சொல்கிற சொல்லுக்குள்ளே ஏதேனும் மரம் இருக்கா? அவங்க சொல்கிற முறை தப்பாக இருக்கலாம், அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றத்துக்கு ஏதாவது இருக்கா? கற்றுக்கோ, பதில் சொல்லுங்கிறனா. சண்டை போடாத, அவங்களுக்கு எதிராக எந்த கான்ஸ்பிரசியும் செய்யாத, அழாத, ஹர்த்தால் பண்ணாத, சாதிச்சு காட்டு. எந்த வாய் அவமானப்படுத்தியதோ அந்த வாயினால் நீ பரிசு பெறு. அதுதான் நோக்கம். யாராவது நம்மள துக்கப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அவங்கள சாவடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். அவங்களுக்கு முன்னால அவங்க ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கிற அளவுக்கு வளர்ந்து காட்டு. அதை விட அவங்களுக்கு வேற தண்டனையே கிடையாது. இந்த லீடர்ஷிப் எப்படி நீ வளர்த்துக்குவ? கடவுள் உங்களை நேசிக்க தொடங்கிட்டார்னா உங்களுக்கு சோதனைகள் கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வரும் வாய்ப்பு வரும் குழந்தைகளே. ஆனால் நீங்கள் அறத்தோடு விழிப்புணர்வோடு இருக்கிறீர்களா? கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா அப்பா சொத்து எல்லாம் உங்க பேர்ல வந்துடணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி வராது. நீங்களும் உங்களுடைய மருமகளுக்கும் மகனுக்கும் அப்படி எழுதி வைத்து விடாதீர்கள். உங்களுக்கு என்று வைத்திருங்க. உங்களுக்கு என்று காலம் கனியும். காத்திருங்கள், வரும். உழைப்பினால் வரும். உழைங்க, அவேர்னஸோட உழைங்க. நான் இப்ப கடவுள்கிட்ட எதுவும் கேட்கறது இல்லை சார், அவ்வளவுதான். முன்னால் 2 பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். மை டியர் சில்ட்ரன், பெண் குழந்தைகள் இருக்கிறீங்க, வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்கள் அம்மா அப்பாலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்களா? கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா, உன்னை கொஞ்சுறாங்கன்னா, உன்னை பார்த்துக்கிறாங்கன்னா உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள், பேரன்பு வைத்திருக்கிறார்கள். இதே கையை எடுத்துக்கிட்டு, இதே மூஞ்சி திங்கிங் எடுத்துக்கிட்டு வாசலுக்கு வந்துடாத. அங்கே நீ சாக்லேட்டையோ எக்ஸ்ட்ரா சாக்லேட்டையோ கேட்டன்னா கொடுக்கிறவனுடைய நோக்கம் உண்மையில் பேரன்பாக இருக்காது. Don't expect or seek extra chocolate outside of your house. Stay calm, stay prepared, stay aware, stay alert. ருவாங்க பிள்ளைங்க, very disciplined children. சொன்ன உடனே கேட்டீங்கல்ல பேச்ச, சொன்ன உடனே நிமிந்து உட்காந்தீங்கல்ல, என்ன நடந்திருக்கு தெரியுமா? உட்காந்த இடத்துல இருந்து 2 இன்ச்சு உயர்ந்து இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? நிமிந்து உட்காந்தா என்ன அர்த்தம்? அம்மா சொல்றேன், 8 முறை ஒரு நாளைக்கு நிமிந்து உட்கார். முதுகு தண்டு இருக்குல்ல, அதுல இருந்து ஆக்சிஜன் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். தோல் இருக்குல்ல, அதை இப்படியே வச்சுக்காத, நிமித்தி வை. இல்லை மேடம் இங்கெல்லாம் வலிக்குது மேடம். வயசான அப்படிதான் வலிக்கும். நிமிந்து, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, ஞாலத்தில் யாருக்கும் வஞ்சாத நெறி கொண்ட பெண்கள் திரும்புவதில்லை. ஞான செருக்கு வந்துவிடும். நீ இப்படி நிமிர்ந்து இருக்கிறதுக்கு 2 விஷயம் சொல்றேன். நாம பழகிற ஆட்கள் எல்லாம் நல்லவங்க இல்லை. என்ன மேடம், நான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனேன் சார். மகளிர் தினத்துக்கு பேசினேன் அன்னை தெரசா காலேஜில். என் டிரைவர் சொல்கிறாரு சார், வெளியில் வந்து அந்த என்னுடைய ஆஃபீஸ் அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கார். நல்ல வேலை இந்த அம்மா பேசுகிறத இப்போதான் கேட்குறேன். நான் லவ் பண்ண காலத்தில் கேட்டிருந்தேன்னா இந்த அம்மா பிரித்து விட்டுருக்கோம். நல்ல வேலை நான் கல்யாணம் பண்ணிட்டேங்கிறார் சார். என் வேலை பிரித்து விடுறதில்லை, என் வேலை பிரித்து விடுறதில்லை. நீ தேடினால் அது போய்விடுமே கண்ணம்மா. இறைவனால் வரக்கூடிய எந்த ஒரு மனிதரையும் வாழ்க்கை நமக்கு உறுதியாக தருகிறது. அதை யாராலும் பிரிக்க முடியாது. அதற்காக காத்திரு என்றுதான் சொல்லுகிறேனே தவிர நீ எதையும் தேடிக்கொள்ளாதே. அவ்வளவுதான் நான் சொல்றது. வரும். இல்ல இப்ப வந்ததே அல்லாஹ் கொடுத்தது இல்லைன்னு நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? நான் ப்ரூவ் பண்ணதில்லை. 2 வருஷம் பொறு, அதுவே ப்ரூவ் பண்ணிட்டு போயிடும்.
டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். புரிஞ்சுதான் கைத்தற்றியா, புரியாம கைத்தற்றியா? ஏன்னா 17-18 வயசுல உன்னை வளர்க்குறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு எல்லாம் தெரியும்னு நீ சொல்றியா? உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு தெரியுதா? உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீ சொல்றியா? எனக்கு எல்லாம் தெரியும்ன்றது எனக்கு தெரியுதா? இதுதான் உன்னை வளர்ப்பதில் எனக்கு இருக்கும் பிரச்சனை. இப்போ நான் சொன்னதே உனக்கு புரியல தானே? இப்போ பாம்பு கச்சிச்சு, சரியா? நீ என்ன பண்ற தெரியுமா? ஐயோயோ கச்சிருச்சே, நான் நம்பலையே இது என்ன கடிக்கோன்ட்டு, நான் பாசமா தானே இருந்தேன், இது நம்மளை கச்சிருச்சே. புரியுதா? புரியுறதுனால தான் கை தட்டுற. நான் என்ன சொல்றேன், இது இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்றேன், அதுக்கப்புறம் இதுக்கு அப்புறமா இன்னும் குரல் கிடைக்கும் எனக்கு. இங்க பாரு, முதல்ல காதல வாங்கி வச்சுக்கோ. நீ என்ன பண்ண, பாம்பு கடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சிச்சுல, டோன்ட் சேஸ் த ஸ்னேக். போய் பாம்பே பாம்பே நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் மிகவும் பாதிக்கப்பட்டு நான் செத்து போயிருவேனே. அது என்ன நீயா படமா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணேன ஊன்னு வந்துட்டு உன்னுடைய விஷத்தை உருவி எடுக்கிறதுக்கு. அது பாம்புனா பாம்பு தான், பாம்பு கட்ட நீதி கிடைக்காது. டோன்ட் சேஸ் த ஸ்னேக். என்ன மேடம் பண்ணலாம்? பிளாக் த நம்பர், change the Instagram account, close the Facebook. accessibility இருக்க கூடாது. நான் ஒன்னு கேக்குறேன், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று உறுதியானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? I ignore பண்றதை விட என்ன தெரியுமா பண்ண? ட்ரீட் த வெனம். இப்போ விஷம் ஏறிடுச்சு, சாவக்கூடாது. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? வெனமை ட்ரீட் பண்ணணும்னா, சே இவளை போய் மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு யோசிக்க வைக்கணும். அதுக்கு பேர் தான் ட்ரீட் த வெனம். அது ஆணுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, பெண்களுக்குமாக சேர்த்து சொல்லுகிறேன். சில பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்டுங்கிற பேர்ல எல்லாம் பாதிக்கப்பட்டது. அது நம்மள மாதிரியே இருக்க கூடாதுங்க. என் கூட தானே இருந்த, போயிட்ட நீ பாட்டுக்கு 11 மணிக்கு. நான் வரேன்னு சொன்னல, இல்லைன்னு சாப்பிட்டியா? என் கூட தானே சாப்பிட்ற, நாம தானே சேர்ந்து சாப்பிடுவோம். எங்க இருந்த? இப்ப நாளைக்கு வரலன்றத நேத்து சொல்றது. நான் என்ன சொல்றேன், உனக்கு எதுக்கு சொல்லணும்? அதுக்காக வந்தேன் காலேஜுக்கு. நான் வந்தது படிக்கிறதுக்கு. எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை, இந்த 2வது ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். செகண்ட், நீ நல்லா வளரணும். இந்த 17-18 வயசுல நல்லா வளரணும்னா, உன் அம்மா உன் அப்பா திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, உன்னுடைய ஹஸ்பண்ட் ஆர் இன்லாஸ், உன்னுடைய வீட்டின் உனக்கு எந்த துக்கம் நடந்தாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக அதை யார் காதிலும் போட வேண்டும் என்று நினைக்காதே. சரியான காதுகளை தேர்ந்தெடு. எனக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, ஆனால் வளர்ந்துருவீங்க தானே? இவ்வளோ தானே இருந்தேன், இந்த பெருசாக வளர்ந்துருக்கிற, வளர்ந்துருவேன். நீ அது வளர்கிற வரைக்கும் சொல்கிறேன். கணவன் மனைவி பிரச்சனையை திருமணம் ஆனதற்கு பிறகு அல்லது திருமணம் ஆகியிருக்கும் பொழுது கணவன் மனைவி பிரச்சனையை நாம் உயிருக்கு ஆபத்துங்கிற லெவல் இல்லாமல் 3வது ஆள்கிட்ட பகிர்ந்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்க தப்பானவங்க இல்லை. நம்ம யாரை பகிர்ந்துக்கிறோமோ அவங்க தப்பானவங்க இல்லை. அவங்க நம்ம மேலே ரொம்ப பாசம் கொண்டவங்க. குடும்பத்தை பிரித்து விட்டுருவாங்க. பாசத்தில் தான் சார் பிரிக்கிறாங்க. இப்போ எங்கள் அக்கா இருக்குதுல்ல, என் மேலே ரொம்ப அன்பு. நான் ஒரு மாதத்துக்கு முன்னால் இப்படி பண்ணிட்டாரு அப்பா அப்படி அழுதுட்டேன். ரொம்ப அன்பு என் மேலே அவளுக்கு.
அவ என்ன தெரியுமா சொன்னா? டக்குன்னு எந்திரிச்சு நின்னா. என்ன நடந்தது சொல்லு, என்ன நடந்தது சொல்லு. இப்படி வந்தேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. ஐயோயோ, தங்கத்தை எடுத்து தரையில போட்டுட்டானே. நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், முதல்லயே சொன்னேன், இந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. எப்ப? என் பையனுக்கு வயசு 25 ஆக போகுது. அந்த அக்கா அப்படி புலம்புறத பார்க்கும் போதுல, அந்த ஆள் என்ன பொண்ணு பார்க்க வந்ததிலிருந்து இது வரைக்கும் செஞ்ச எல்லா அட்டூழியத்தையும் மனசு சர 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 சரன்னு பிளான் பண்ணிருச்சு. நான் தங்கமாகவும் அவர் என்னை தரையில் போட்டு மிதித்ததாகவும் நான் உருவகம் செய்து கொண்டு வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போகக்கூடாது, நேராக வக்கீல் ஆஃபீஸ்க்கு போகணும்னு முடிவு பண்ண. பிரிச்சு விட்டுருவாங்க. எங்க சொல்லணுமோ அங்கதான் சொல்லணும். எந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்லணுமோ அந்த வார்த்தைகளை தான் தேர்ந்தெடுத்து சொல்லணும்.